உதிரியான ஒரு வெங்காயம் இல்லாத தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் 3 வரமிளகா எடுத்துருக்கேங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் ஊற்றிட்டு அதையும் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கடலமுத்து, என்கிட்ட வந்துட்டு பச்சை கடலமுத்து இல்லைங்க, அதனால நான் கடலமுத்து போட்டிருக்கேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அதோட கடலமுத்தோட கலர் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக மாறணுங்க. அந்த கருவேப்பிலுமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நொறுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது முக்கியம் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இதுக்கு வந்துட்டு நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஒரு 2-3 பரட்டினீங்களா போதும். ரொம்ப போட்டு வதக்குனிங்கன்னா தேங்காய் கரிஞ்சிருங்க. தேங்காய் கரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதோட சூட்லேயே வந்துட்டு அந்த தேங்காய் நல்லா வதங்கிடுங்க. இது மாதிரி வதங்கிடுங்க. தேங்காய் வந்துட்டு ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா. இது கூட வந்துட்டு ஒரு கப் ஆற வச்ச சாதம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கங்க. இப்போதான் அடுப்பு ஆஃபில் இருக்கணுங்க. சாதம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட ஃபைனல் டச் என்னென்னா துருவன தேங்காய்ங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுத்த தேங்காய் கூட அந்த பச்சை தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.